இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக ஆட்சியிலையும் அதே திருப்பரங்குன்றத்துல அதே உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் ஏத்திட்டு இருந்தாங்க. அப்ப இந்த இஷ்யூஸ் வராதுக்கு காரணம் ஏன்னா அப்ப இவங்களுக்கு தெரியல, அந்த கிளப்பு தெரிஞ்சிருந்தா அப்பயே கிளப்பிருப்பாங்க. கிளப்பி இருந்தா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு டெலிவிஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு இந்த செய்தியை. 2 இடத்துல போய் ஏற்றிருப்பாங்க. இது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 6 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஒருவேளை அன்னைக்கு இதை வந்து அன்னைக்கே அவன் புரியாமல் என்ன பண்ணிட்டு இருந்துட்டான்னா, வெறுமனை வேலை தூக்கிக்கிட்டு கீழே நின்றுட்டாங்க. அந்த வேல் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு, வேல் ஒர்க் அவுட் ஆகலைன்னு இப்போ இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும் போல நினச்சி இப்போ லேசாக மலை மேலே ஏறிருக்காங்க. இது அப்படியே 6 வருஷம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருந்தா கோர்ட் அனுமதிச்சிருக்கோம். சாயந்தரம் 5:30 மணிக்கு போய் இன்னொரு இடத்துல ஏற்றிருப்பாங்க. அங்கே எல்லா இடத்துலையும் ஏற்றிருப்பாங்க, சுற்றி ஏற்றிட்டு அங்கே இருக்கிற இஸ்லாமியில் அடிச்சிருப்பாங்க. ஒரு கலவரம் உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் அன்றைய முதல்வராக இருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து அறிக்கை விடுவார்னா, நானும் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு. இல்லை, இதை சொல்லி சொல்லி பேசி தான் திமுக இங்கே ஓட்டு வாங்குது. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பாஜக வந்து சொல்லி இல்லை, அதை செய்யுது. தைரியமாக கோர்ட்டு சொன்னால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுது. we are not allowing, we will face a consequences-ங்குது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ங்குது. நாங்கள் பார்த்துக்கிறோம் அதுங்குது. நீ கிளம்பு பாங்குது, அந்த பக்கம் வாசல்ங்குது. நீங்கள் திருப்பி என்ன மாட்டிக்கிட்டோன்னு இதையே சொல்கிறாங்க, அதே தானே நீங்கள் செய்கிறீங்க. அதையே தான் நாங்கள் செய்ய சொல்ல மாட்டேங்கிறோம். என்ன மதுரையில் மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை வந்துடும், நீங்கள் வந்து பாஜக வந்துருச்சுன்னா இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்களே சொல்கிறீங்களே கீழே ஏகப்பட்ட பேர் கூட்டிட்டாங்கன்னு. அங்கே போய் எதுக்கு 144? இல்லை, அப்போ எப்படி கூட விட்டாங்கிற கேள்வி. எந்த கார்த்திகை மாதமாவது 144 போட்டாங்களா? வந்தால் என்ன நடக்கும் தொடக்கம் தான் காமிச்சிட்டீங்களே. இதான் நடக்கும், இதான் நடக்கும். நான் சொல்கிறேன், மதுரையில் உனக்கு மதுரைக்காரங்களுக்கு தெரியல, அவங்க அடிப்பாங்க. நீங்கள் கோயம்புத்தூர்காரங்க மாதிரி ஏனுங்கன்னு போவாங்கன்னு நினைக்கிறீங்க. அவங்க திருப்பி அடிப்பாங்க. மதுரையில் அடிப்பாங்கன்னா புரியலை. அவன் வந்து அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சால் அடிப்பான். மதுரையில் திருப்பி அடிப்பான். சொல்லிக்கிட்டே கேட்க மாட்டேங்கிற அப்படிம்பாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள. அவன் வந்து அதுக்கு முடிவு கொண்டு வர விரும்புவான். சும்மா பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்பதே என்ன அப்படின்னா, அவன் நம்புகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நிலைநிறுத்த அத்தனை பேரும் ஒன்று சேருவான். அவனுடைய டக்குன்னு அவன் ஒன்று தெரியுமா, ரொம்ப பக்கத்தில் ஒரு எனக்கு சொன்ன காரியாபட்டின்னு ஒரு ஊருக்கு பக்கத்தில் எல்லாரும் மதுரையை சுற்றி தேனி வரையும் அவ்வளோ பேர் மதுரைம்பாங்க. சரியா, எவனை கேட்டாலும் மதுரைம்பாங்க. அதுக்கு மதுரைக்காரங்க சொல்லுவாங்க, திருச்சியை தாண்டா. ஆமாம், அதுக்கு மதுரைக்காரங்க சொல்லுவாங்க, ஏய் அழுத குதிரை ஆகுமா, காரியாபட்டி மதுரை ஆகுமா. காரியாபட்டிக்கு 18 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அவன் காரியாபட்டி ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இது ஏன் ஊர், ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவர்கள் விரும்புகிறாங்க. அது நடக்கவே நடக்காதுங்க. அது நடக்க அனுமதிக்கவே மாட்டோம். மதுரையில் இருக்கிறவன். இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு அனுமதிக்காதுங்க. தமிழ்நாட்டை விரும்பாதுங்க.